ஹலோ, குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன். எல்லாருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஷேரன் தியாலஜிக்கல் செமினாரி வாயிலாக உங்களை சந்திப்பது ரொம்ப மகிழ்ச்சி. கர்த்ததாமே இந்த ஊழியத்தின் மூலமாக அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அன்பு ஊழியர் மூலமாக இந்த நாளிலும் கூட உங்களோடு அப்போஸ்தலர் நடபடிகள் என்கிற பாடத்தை கற்றுக் கொடுக்க கர்த்தர் அடியனுக்கு இந்த நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஜெபித்து இந்த வகுப்பை நாம் ஆரம்பிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல மாலை நேரத்துக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் தாமே இந்த ஷேரன் தியாலஜிக்கல் செமினாரி வாயிலாக அநேக மக்களுக்கு கர்த்தர் நீர் ஆசீர்வாதமாய் காரியங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் அனைவரும் சேர்ந்து கற்றுக்கொள்ள போகிற அப்போஸ்தலர் நடபடிகள் என்கிற புத்தகத்தினுடைய பாடத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பீராக. கேட்கிற ஒவ்வொரு அன்பு மக்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷித்த கிருபையையும் விசேஷித்த தெய்வீக மகிமையும் கொடுத்து ஒவ்வொருவரையும் நீர் நிரப்பி அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில் சொல்லப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஒவ்வொருவரையும் நீர் நிரப்புவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். நீர் எங்களோடு இடைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை நாட்களிலே இந்த இறையியல் கல்லூரி மூலமாக நமக்கு ஒவ்வொரு பாடத்திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாளிலும் கூட அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை குறித்ததான பாடத்திட்டத்தை நாம் அறிந்து கொள்ள வந்திருக்கிறோம். இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை நாம் பார்க்கும்பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் இப்படியாக ஆரம்பிக்கப்படுகிறது. தெயோப்பிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு என்பதாக. இந்த தெயோப்பிலுவே என்பவர் யார்? இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை எழுதினவர் யார் என்று நாம் தெரிந்து கொள்வது மிக அவசியமாய் காணப்படுகிறது. இதே மனுஷனை குறித்து லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே நாம் ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். 1வது வசனத்தில் இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது: மகா கனம் பொருந்திய தெயோப்பிலுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேக பேர் ஏற்பட்டபடியால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டுமென்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று என்பதாக லூக்கா என்கிற ஆசிரியர் தெயோப்பிலுவை பார்த்து இப்படியா சொல்லுகிறார். இப்பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை எழுதினவர் யார் என்று பார்க்கும்போது லூக்கா என்கிற ஒரு ஆசிரியர், அவர்தான் இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை எழுதினார். இவர் யார் என்று பார்க்கும்பொழுது அவர் செசரியாவில் உள்ள அந்தியோகியா பட்டணத்திலே வாழ்ந்த ஒரு கிரேக்கன். இவர் யூதன் அல்லாத ஒரு கிரேக்கன். ஆனால் அந்நாட்களிலே அவர்கள் புறஜாதியாராய் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட வேண்டும் என்று விரும்பி, யூத கலாச்சாரத்தை அவர்கள் விரும்பி, இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆசையில்
அவர்கள் யூதர்களால் தங்களை மாற்றிக் கொள்வார்கள். அவர்கள் என்ன செய்வாங்க? யூதர்களால் தங்களை மாற்றிக் கொள்வார்கள். அப்படிப்பட்டவர்களை தான் பிராக்சலிட்டோஸ் என்பதாக நாம் அழைக்கிறோம். பிராக்சலிட்டோஸ் அப்படின்றால் தன்னுடைய இனத்தை மாற்றிக் கொள்ளுகிறவர்கள். யாருக்காக? இயேசு கிறிஸ்துவுக்காக, இயேசு கிறிஸ்துவை நேசிப்பதற்காக, இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகளாய் வாழ்வதற்காக தங்களுடைய இனத்தை மாற்றிக் கொள்கிறவர்கள் தான் பிராக்சலிட்டோஸ் என்பதாக நாம் அழைக்கிறோம். அப்படியாக இந்த லூக்கா என்கிற இந்த மருத்துவர், இந்த ஆக்கியோன், கிரேக்க குடும்பத்தை சார்ந்த இவர், அவர் தன்னை யூத குலத்துக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறார். யூத கலாச்சாரத்துக்கு தன்னை அர்ப்பணித்து அவர் யூதராய் தன்னை மாற்றிக் கொள்கிறார். இப்பொழுது இந்த லூக்கா யூத கலாச்சாரத்துக்கு உட்பட்டவராய் சகல காரியங்களையும் பின்பற்றுகிறார். நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு வாழ்கிறார். சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு வாழ்கிறார். இப்படியாக இவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இவர் எகிப்து தேசத்தில் உள்ள அலெக்சாந்திரியா பட்டணத்திற்கு சென்று தன்னுடைய மருத்துவ பாடசாலையுடைய படிப்பை அவர் தொடங்க ஆரம்பிக்கிறார். அந்த பாடசாலைக்கு சென்று தன்னுடைய மருத்துவ படிப்பை அவர் படிக்கிற அந்த நாட்களிலே அவரோடு கூட பயிலுகிற ஒரு சக நண்பரை அவர் சந்திக்கிறார். அந்த சக நண்பருடைய பெயர்தான் தியோஃபிலஸ். இப்போது அந்த மருத்துவ பாடசாலையில 2 பேரும் சேர்ந்து படிக்கிறார்கள், படித்துக் கொண்டிருக்கிறார்கள். சகல காரியங்களையும் அவர்கள் பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். அப்போது பகிர்ந்து கொள்கிற பட்சத்திலே இப்போது லூக்காவும் தியோஃபிலஸும் ஒருவரோடு ஒருவர் சம்பாஷித்துக் கொள்கிறார்கள், பேசிக் கொள்கிறார்கள். அப்போ பேசிக்கொள்ளும் போது லூக்கா சொல்லுகிறார், நான் பிறப்பிலிருந்தே நான் யூதன் அல்ல, நான் ஒரு கிரேக்க குடும்பத்தை சார்ந்தவன். ஆனால் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும், யூத கலாச்சாரத்தை பின்பற்றி சகலவிதமான நியாயங்களுக்கும் சட்டத்திட்டங்களுக்கும் உட்பட்டு வாழ வேண்டும் என்று நான் அதிலே விருப்பப்பட்டவனாய் என்னை நான் யூத மதத்துக்குள்ளே இணைத்து கொண்டேன். இப்பொழுது நான் மாற்றப்பட்ட ஒரு யூதன் என்பதாக தெரிவிக்கிறார். இதை கேட்ட தியோஃபிலஸும் சொல்லுகிறார். தியோஃபிலஸ் என்பதற்கு அர்த்தம், தியோ என்றால் கடவுள், காட். பிலோஸ் என்றால் அன்பு, கடவுளின் அன்புக்குரியவர் என்று அர்த்தம். இப்பொழுது தியோஃபிலஸும் இப்படியாக சொல்லுகிறார் லூக்காவை பார்த்து, நானும் ஒரு யூத குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல, நானும் உங்களைப் போலவே ஒரு கிரேக்க குடும்பத்தில் பிறந்து கிரேக்கனாக வளர்க்கப்பட்டு கிரேக்கனாய் வாழ்ந்து நானும் யூதனாய் என்னை இணைத்து கொண்டேன் என்பதாக. இப்பொழுது நமக்கு புரிந்திருக்கும் லூக்கா என்பவர் யார், இந்த தியோஃபிலஸ் என்பவர் யார் என்று நன்கு நமக்கு புரிந்திருக்கும். ஆகவே அந்த தியோஃபிலஸ் என்பவருக்கு தான் லூக்கா இந்த அப்போஸ்தல நடபடிகள் புத்தகத்தை அவர் எழுதுகிறார். அதனால்தான் அவர் இப்படியாய் ஆரம்பிக்கிறார், தெயோப்பிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவினாலே கட்டளையிட்ட பின்பு என்பதாக. இந்த லூக்காவும் தெயோப்பிலஸும் மதிக்கப்பட்டவர்கள், கனம் பொருந்தியவர்கள். அக்காலத்திலே சரித்திரம் இப்படியாய் சொல்லுகிறது, கிறிஸ்தவ உலகிலே முதல் மனிதனாக மருத்துவராய் செயல்பட்டவர் இந்த லூக்கா என்கிற மருத்துவ ஆக்கியோனாக கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு மருத்துவ சேவை செய்கிற ஒரு மனுஷன் தான் இந்த லூக்கா. அவருடைய நண்பனாகிய தியோஃபிலஸுக்கு அவர் இந்த அப்போஸ்தல நடபடிகள் புத்தகத்தை எழுதுகிறார். அவருடைய கல்லூரியிலே அந்த பாடசாலையிலே, மருத்துவ பாடசாலையிலே படித்தார்கள். படிப்பை முடித்து விட்டு அவர்கள் தங்களுடைய இடங்களுக்கு சென்று விட்டார்கள். இப்போ லூக்கா எப்படி ரட்சிக்கப்படுகிறார் என்று பார்க்கும்போது, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பிரசங்கத்தை கேட்ட இந்த லூக்கா ஆவியிலே தொடப்பட்டவராய்
தன்னுடைய இருதயத்திலே இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அன்று முதற்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்காக அர்ப்பணிக்கப்பட்டு அன்றிலிருந்து இயேசுவை பின்பற்றுகிற கர்த்தருடைய சீஷனாக இந்த லூக்கா மாற்றப்படுகிறார். அவர் ரட்சிக்கப்பட்டும் விட்டார். லூக்கா பற்றி நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அவர் சொல்றாரு. இப்படியாய் நாம் தொடர்ந்து இந்த அப்போஸ்தலர் புத்தகத்தை வாசிக்கும் போது அவர் இப்படியா சொல்லுவார். பவுல் அங்கே போனார், பேதுரு அங்கு சென்றார், இதை செய்தார்கள், அது செய்தார்கள் என்பதாக. ஆனால் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அவர் சொல்லுகிறார், நாங்கள் பிரயாணப்பட்டோம், நாங்கள் கப்பல் ஏறினோம், நாங்கள் ஒன்று சேர்ந்து இங்கு சென்றோம் என்பதாக தன்னையும் இணைத்துக் கொள்கிறார். அப்படி என்றால் பவுலோடு கூட சேர்ந்து இந்த லூக்காவும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்த மனுஷனாக அவர் காணப்பட்டார். பவுலோடு கூட சேர்ந்து பவுலுடைய ஊழிய பிரயாணங்களிலே தன்னை இணைத்து கொண்டவரும் இந்த லூக்கா. லூக்கா இப்படியா இருக்கும் பொழுது லூக்கா ஒரு செய்தியை கேள்விப்படுகிறார் தன்னுடைய நண்பனாகிய தியோபிலஸிடமிருந்து. என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவை நானும் தெய்வமாய் ஏற்றுக்கொண்டேன், அல்லது நானும் இந்த யூத மதத்தை சார்ந்து நானும் கர்த்தருடைய நியாய பிரமாணங்களை கீழ்ப்படிந்து என்னையும் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதற்கு அர்ப்பணித்து நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் ஒரு சில நபர்கள் அல்லது ஒரு சில கிறிஸ்தவர்கள் என்னிடம் வந்து பல்வேறு காரியங்களை சொல்லி என்னுடைய மனதை குழப்பி விட்டார்கள் என்பதாக இந்த தியோபிலஸ் தன்னுடைய நண்பனாகிய மருத்துவர் லூக்காவுக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார். அதுதான் நாம் வாசித்தோம். லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே லூக்கா சொல்லுகிறார், 2ஆம் வசனத்திலே, ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவர்களை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினால். இயேசு கிறிஸ்துவை குறித்து சரித்திரம் எழுதுவதற்கு அந்நாட்களில் அநேகம் பேர் எழும்பினார்கள். சரித்திரத்தை சரிவர அறியாமல், சரித்திரத்தின் முக்கியத்துவத்தை சரியாக தெரிந்து கொள்ளாமல், உண்மையை சரிவர அவர்கள் புரிந்து கொள்ளாமல் அவர்கள் செய்த காரியம் தங்களுக்கு தெரிந்தவைகளை உண்மையை போல மற்றவர்களுக்கு எடுத்து தவறாய் சொல்லிவிட்டார்கள். அது போல தியோபிலஸ் அவர்களுக்கும் சரித்திரத்தை குறித்து தவறாக சொல்லிவிட்டார்கள். கிறிஸ்தவர்களுடைய பாரம்பரியத்தையும் கிறிஸ்துவனுடைய அன்பையும் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பையும் குறித்து கூட தவறாய் உபதேசித்து விட்டார்கள். இப்போது தியோபிலஸுக்கு ஒரு குழப்பம். என்ன குழப்பம்? எதை நம்புவது? அன்று வாழ்ந்த, அன்று சொல்லின சீஷர்களுடைய அப்போஸ்தலர்களுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வதா, அல்லது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் கற்றுக்கொண்டு வந்த அவர்களுக்கு தெரிந்த சில விஷயங்களை சொல்லுகிறார்களே அதை ஏற்றுக்கொள்வதா? இப்படி குழப்பத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த போதுதான் தியோபிலஸ் தன்னுடைய மகா கனம் பொருந்திய மதிப்பிற்குரிய நண்பனாகிய லூக்காவுக்கு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதம்தான் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏற்பட்ட குழப்பத்திற்கு தீர்வு என்னவென்று அவர் தெரிந்து கொள்ளும் விதமாக ஒரு கடிதத்தை எழுதுகிறார். அந்த கடிதத்திற்கு பதில் கடிதமாக மருத்துவராகிய லூக்கா எழுதினதுதான் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம். அப்போஸ்தலரை நாம் வாசிக்கும் பொழுது நாம் வாசித்தோம் 2ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். முதலாம் பிரபந்தம் எது? லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் தான் முதலாவது பிரபந்தம். இப்போது அவர் 2ஆம் பிரபந்தமாகிய இந்த அப்போஸ்தல நடபடிகள் புத்தகத்தை எழுதுகிறார் தன்னுடைய நண்பனாகிய தியோபிலஸ் அவர்களுக்கு.
முதலாம் பிரபந்தத்திலே இயேசு கிறிஸ்துனுடைய லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே தன்னுடைய நண்பனாகிய தியோபிலஸ்க்கு அவர் எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துடைய ஊழியம், இயேசு கிறிஸ்துடைய மரணம், இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவர் எழுதி அந்த புத்தகத்தை முடிக்கிறார். இரண்டாம் பிரபந்தமாகிய இந்த அப்போஸ்தல நடபடிகள் புத்தகத்திலே லூக்கா தன்னுடைய நண்பனாகிய தியோபிலஸ்க்கு அவர் எழுதுகிறது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுகிற காரியங்களை குறித்து தன் நண்பனுக்கு அவர் எழுதுகிறார். இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு பரிசுத்த ஆவியானவருடைய பொழிந்தருளப்படுகிற அனுபவத்தை குறித்து அவர் எழுதுகிறார். பிற்பாடு அப்போஸ்தலருடைய ஊழியங்களை குறித்து எழுதுகிறார். சிதறப்பட்ட கிறிஸ்தவர்களுடைய காரியங்களை குறித்து எழுதுகிறார். சிதறி போன கிறிஸ்தவர்கள் எப்படியெல்லாம் கிறிஸ்துவத்தை பரப்பினார்கள், கிறிஸ்தவம் பரம்பினது என்பதை குறித்து அநேக காரியங்கள் எழுதுகிறார். பிற்பாடு அப்போஸ்தலர்கள் ஊழிய பாதையிலே அவர்கள் சந்தித்த சவால்களை குறித்து எழுதுகிறார். அப்போஸ்தலர்கள் ஊழிய பாதையிலே கர்த்தர் அவர்களை கொண்டு செய்த அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் குறித்து இந்த லூக்கா ஆக்கியோன் தன்னுடைய நண்பனுக்கு எழுதுகிறார். இதுதான் அப்போஸ்தல நடபடிகள் புத்தகத்தினுடைய பின்னணி. இதுதான் அப்போஸ்தல நடபடிகள் புத்தகத்தினுடைய பின்னணி. இப்பொழுது இந்த லூக்கா என்பவர் யார் என்பதை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். லூக்கா எழுதின தன்னுடைய நண்பனாகிய தியோபிலஸ் யார் என்பதை குறித்தும் நாம் கற்றிருக்கிறோம். இப்பொழுது இந்த புத்தகம் எழுதின நோக்கம், இந்த புத்தகம் எப்பொழுது எழுதப்பட்டது என்பதை குறித்து நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். உங்களை ஒருவேளை கேட்டால் இந்த புத்தகத்தை எழுதினது யார்? இந்த புத்தகத்தை எழுதினவர் மருத்துவர் லூக்கா என்று நாம் சொல்லலாம். இந்த லூக்கா யாருக்கு எழுதினார்? தன்னோடு கூட மருத்துவ பாடசாலையிலே படித்த தன்னுடைய நண்பனாகிய தியோபிலஸ்க்கு அவர் எழுதினார் என்று நாம் கூறலாம் தைரியமாக. இரண்டாவது, இந்த அப்போஸ்தல நடபடிகள் புத்தகம் எப்பொழுது எழுதப்பட்டது? சரித்திரம் இப்படியாய் சொல்லுகிறது. இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகமானது அறிஞர்கள் இப்படியாய் சொல்லுகிறார்கள், கிபி 62 முதல் 64 இந்த வருஷங்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கலாம். இந்த புத்தகம் எழுதப்பட்ட காலத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியில இருந்த சிறைச்சாலையில காலகட்டத்திலே இந்த புத்தகமானது எழுதி முடிக்கப்படுகிறது. அவர் மரணம் அடைந்ததை பற்றி இந்த புத்தகத்தில் சரியாக குறிப்பிடப்படவில்லை. ஏனென்றால் அக்காலத்திலே இந்த புத்தகம் எழுதி முடிக்கப்பட்டது என்று நம்பப்படுகிறது. அடுத்ததாக, இந்த புத்தகம் எங்கே எழுதப்பட்டது? அதே அறிஞர்கள், வேதாகம வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், இந்த புத்தகமானது ரோமாவில் உள்ள செசரியா பட்டணத்திலே எழுதப்பட்டிருக்கலாம் என்பதாக அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இந்த புத்தகம் ஒரு நோக்கத்தோடு எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் இந்த புத்தகத்தை ஒரு நோக்கத்தோடு அவருடைய ஊழியக்காரனாகிய அல்லது சீஷனாகிய லூக்காவுக்கு வெளிப்படுத்தின காரியங்களை, ஆவியானவர் வெளிப்படுத்தின காரியங்களையும் இந்த லூக்கா கண்டு கற்று கேட்ட காரியங்களை இந்த அப்போஸ்தல நடபடிகள் புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறார். இந்த அப்போஸ்தல நடபடிகளுடைய புத்தகமானது எதற்காக எழுதப்பட்டது, அல்லது இந்த புத்தகத்தினுடைய முக்கிய நோக்கம் என்னவென்று நாம் பார்க்கும்போது, இந்த புத்தகமானது முழுக்க முழுக்க பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகளை அல்லது பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளை முழுமைப்படுத்தின புத்தகமாய் காணப்படுகிறது. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் இப்படியாய் வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் எருசலேமிலும் சமரியாவிலும்
பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்பதாக. ஆகவே இந்த புத்தகமானது, இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகளுடைய புத்தகமானது எழுதப்பட்ட முக்கிய நோக்கம் கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ்வதற்காக. எங்கெங்க சாட்சியாய் வாழ வேண்டும்? எருசலேமில், யூதேயாவில், சமாரியாவில், பூமியின் கடைசி பரியந்தமும் கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ்வதற்காக எழுதப்பட்ட ஒரு புத்தகம் இந்த அப்போஸ்தல நடபடிகள். இந்த அப்போஸ்தல நடபடிகள் புத்தகத்தினுடைய மைய வசனம் என்னவென்று பார்க்கும்போது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் தான் இதனுடைய மைய வசனமா இருக்குது. ஏனென்று சொன்னால் அந்த வசனத்தை ஆண்டவர் மிகவும் முக்கியப்படுத்துகிறார். காரணம், பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் வரும்போது அவர்கள் பலனடைகிறார்கள். பலனடைவதோடு கூட இல்லாமல் கர்த்தருக்காக சாட்சிகளாய் வாழ்கிறார்கள். எங்கெங்கே? எருசலேம் என்பது தான் வசிக்கிற தன்னுடைய வீடு, தன்னுடைய பகுதி. யூதேயா என்பது தன்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு முன்பதாக. சமாரியா என்பது புறஜாதிகளுக்கு முன்பதாக. கடைசியாக பூமியின் கடைசி பரியந்தமும் ஆண்டவருக்காக சாட்சிகளாய் வாழ வேண்டும் என்பதற்காகவே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். இப்போது இந்த புத்தகத்துடைய எழுதப்பட்ட மற்ற நோக்கங்கள் குறித்து நான் பார்க்கும்போது, இந்த புத்தகத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் முதலில் பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிற, பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே கிறிஸ்தவர்கள் மத்தியிலே பொழிந்தருளப்படுகிற ஒரு சம்பவம் இந்த புத்தகத்தில் நடக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே நடக்கிற சம்பவம் நாம் வாசிக்கும் பொழுது, பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே ஆவியானவர் ஒவ்வொரு மேலும் ஊற்றப்படுகிறார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்பதாக. இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக அவர் சொல்லுகிறார், நீங்கள் போய் எங்கே காத்திருங்கள்? பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் எருசலேமை விட்டு போகாதிருங்கள், எருசலேமிலே காத்திருங்கள் என்பதாக. இவர்கள் காத்திருக்கிறார்கள். மேல் வீட்டறையிலே 120 பேர். நாம் நன்கு தெரிந்திருக்கிறோம் அந்த சம்பவங்களை. அப்போது பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமானவராய் பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல அந்நாளிலே எல்லார் மேலும் பொழிந்தள்ளப்படுகிறார். அங்கு கூடி வந்திருந்த அனைவரும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிறார்கள். இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நோக்கம் நிறைவேறியிருக்கிறது. முதலாவது நோக்கம், பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மேலும் ஊற்றப்பட வேண்டும். அந்த மேல் வீட்டு அறையிலே கூடியிருந்த 120 பேர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் அக்னிமயமான நாவுகளால் அவர் மேல் பொழிந்தறினார். அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு தந்தருளப்பட்டபடியே வெவ்வேறு பாஷைகளை பேசினார்கள். அடுத்ததாக, இந்த புத்தகம் எழுதப்பட்ட நோக்கம் சுவிசேஷம் பரம்ப வேண்டும். இந்த புத்தகம் எழுதப்பட்ட நோக்கம் சுவிசேஷம் சர்வத்துக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். மத்தேயில வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து கற்பனையாக சொல்லுகிறார், நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து எல்லாரையும் என்ன பண்ணுங்க, என்னுடைய சீஷர்களாய் மாற்றுங்கள் என்பதாக. இப்போது அந்த மேல் வீட்டு அறையிலே கூடினவர்கள் எல்லாருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு விட்டார். இப்போது அந்த 120 பேர் தங்களுடைய இடங்களில்
அவர்கள் தங்களுடைய நிலையிலே அவர்கள் வாழாமல் இப்போது அவர்கள் பரவ ஆரம்பிக்கிறார்கள். எங்கிருந்தெல்லாம் வந்தார்களோ அங்கெல்லாம் சென்று ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் அவர்களை சும்மா இருக்க விடவில்லை. எங்கெல்லாம் சென்றார்களோ அங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து யார்? இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார்? இயேசு கிறிஸ்து எதற்காக ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியமானவராயிருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவை ஏன் ஒருவர் தெய்வமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிறதுனால் என்ன பலன் என்பதாக அநேக காரியங்களை பரம்பி சென்றவர்கள் தாங்கள் வசிக்கிற பகுதியிலே சந்திக்கிற மக்களின் மத்தியிலே அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார்கள். அடுத்ததாக இந்த புத்தகத்தை நாம் படிக்கும்போது நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. திருச்சபை வளர்ச்சி பெற ஆரம்பிக்கிறது. திருச்சபையினுடைய அடுத்த அத்தியாயம் துவங்க ஆரம்பிக்கிறது. ஊழியம் பரம்ப ஆரம்பிக்கிறது. ஊழியம் வளர்ச்சி பெற ஆரம்பிக்கிறது. கிறிஸ்தவம் விஸ்தாரமாக்கப்படுகிறது. ஆகவே இந்த புத்தகத்தின் மூலமாக இந்த புத்தகத்துடைய அடுத்த நோக்கம் ஒவ்வொரு திருச்சபையும் ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களும் அவர்கள் வளர வேண்டும், அவர்கள் குடும்பங்கள் வளர வேண்டும், ஊழியங்கள் வளர வேண்டும், திருச்சபைகள் பரம்ப வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கும் போது நாம் அநேக காரியங்கள் நாம் வாசித்திருப்போம். திருச்சபைகள் வளர்ந்து பெருகிற்று. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நீங்க 47வது வசனத்துல வாசிப்பீங்கன்னு சொன்னா, ஜனங்கள் அவர்கள் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டாரா. அப்போ ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அந்நாட்களிலே சபைகளிலே சேர்க்கப்பட்டு வந்தார்கள். அடுத்ததாக இந்த புத்தகத்தை நாம் பார்க்கும்போது இந்த புத்தகத்தின் நோக்கம், இந்த புத்தகத்தை படிக்கும்போது நாம் அநேக வரலாற்று சம்பவங்களை அல்லது அப்போஸ்தலர்களுடைய ஊழிய பாதைகளை, அப்போஸ்தலர்கள் தங்களுடைய ஊழிய பாதையிலே தங்களுடைய ஊழிய பிரயாணங்களிலே அவர்கள் பட்ட கஷ்டங்கள், அவர்கள் பட்ட உபத்திரவங்கள், அவர்களுடைய பிரயாசங்கள், அவர்கள் சந்தித்த சவால்களை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த புத்தகம் இப்படியாய் பவுல் மிக அழகாய் சொல்லுகிறார். உபத்திரவமோ, வியாகுலமோ, பஞ்சமோ, பசியோ, நாசமோசங்களோ, நிர்வாணமோ, எது என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியும் என்பதாக. இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தை நாம் படிக்கும்போது இந்த புத்தகமானது அதிலுள்ள பரிசுத்த ஆவியானவரால் அருளப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நம்மை ஸ்திரம்பட நிற்க வைக்கிறது. அப்போஸ்தலனை போல ஒரு காலத்தில் இந்த அப்போஸ்தலன் யார்? சபையை துன்பப்படுத்தினவர், கிறிஸ்தவர்களை அடித்து சபைகளை பாழாக்கினவர். ஆனால் எப்பொழுது கர்த்தர் அவரை சந்தித்தாரோ அப்பொழுதிலிருந்து அவர் வாழ்க்கை மாற்றப்பட்டு அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்பதாக. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஆண்டவரை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை இதுதான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? எந்த நோக்கத்திற்காக இந்த பூமியில் என்னை நீர் உண்டாக்கினீர் என்பதாக. இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தை நாம் வாசிக்கும் போது அந்த புத்தகமானது நம்மை ஸ்திரப்படுத்தும், நம்மை பலப்படுத்தும், நமக்கு இன்னும் தைரியத்தை கொடுக்கும். அன்று வாழ்ந்த அப்போஸ்தலரை கொண்டு ஆண்டவர் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தாரே, இன்றைக்கும் கூட, இன்றைய நாட்களிலும் கூட என்னை கொண்டும் கர்த்தர் செய்வார்.
அவர்கள் அன்று சந்தித்த சவால்களுக்கெல்லாம் அவர்களை பலப்படுத்துகிற கர்த்தர் இன்றைக்கும் கூட நான் சந்திக்கிற ஊழிய பாதையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஊழியனாய், சுவிசேஷகனாய், அப்போஸ்தலனாய், கர்த்தருடைய வேலைக்காரனாய் நான் சந்திக்கிற சவால்களுக்கு என்னையும் அவர் பலப்படுத்தி என்னை கொண்டும் அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார் என்று சொல்லி நாம் அநேக காரியங்களை இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகளிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். அது நம்மை பலப்படுத்தும். அடுத்ததாக இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் புத்தகத்தில் நாம் இதை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். முதல் பகுதி அப்போஸ்தல நடவடிக்கைகள் 1 முதல் 7ஆம் அதிகாரத்தை திருச்சபையின் பிறப்பு, அங்கே திருச்சபை ஆரம்பிக்கப்படுகிறது, ஊழியம் ஸ்தாபிக்கப்படுகிறது, சுவிசேஷம் பிரகடனப்படுத்தப்படுகிறது, சுவிசேஷம் பரம்ப ஆரம்பிக்கிறது, ஜனங்கள் சபைகளிலே சேர்க்கப்படுகிறார்கள். ஊழியத்துடைய ஆரம்பமாய் 1 முதல் 7ஆம் அதிகாரத்தை நாம் பிரிக்கலாம். 2வது 8ஆம் அதிகாரம் முதல் 12ஆம் அதிகாரம் வரை திருச்சபை விரிவடைதலை குறித்து நாம் பார்க்கலாம். தேவன் அப்போஸ்தலர்களை கொண்டு அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து திருச்சபையை விரிவடைய செய்கிறார். ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. சுவிசேஷத்துக்கு நேராய் சுவிசேஷத்தை தேடி, சத்தியத்தை தேடி ஜனங்கள் சபைகளுக்கு ஓடி வருகிறார்கள். ஊழியங்கள் விரிவடைகிறது. 3வது பகுதியாக திருச்சபையானது உலகம் முழுவதும் பரம்புகிறது. 13ஆம் அதிகாரம் முதல் 28ஆம் அதிகாரம் வரை நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழிய பிரயாணமாக 3 பிரயாணத்தை அவர் செய்கிறார். ஒவ்வொரு பிரயாணங்களிலேயும் பல பட்டணங்கள், பல ஊர்களுக்கு சென்று இயேசு கிறிஸ்துவே யார் என்று தெரியாத பட்டணங்களுக்கெல்லாம் சென்று அவர் சுவிசேஷத்தை அவர் அறிவிக்கிறார். ஆகவே அந்த எருசலேமிலே ஊற்றப்பட்ட ஆவியானவர், எருசலேமிலே துவங்கப்பட்ட அந்த ஊழியமானது அது விருத்தி அடைந்து அது மகா பெரிய ஊழியமாய் மாறி இன்று உலக நாடுகளுக்கும் அது பரவ ஆரம்பிக்கும். இப்படிதான் இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகளுடைய காரியங்களை நாம் இந்த இப்படிப்பட்ட பிரிவுகளின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் புத்தகமானது வேதத்துல ரொம்ப மிகவும் முக்கியமான ஒரு புத்தகம். புதிய ஏற்பாட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான, மிகவும் ரொம்ப பிடித்த ஒரு புத்தகம், அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தங்களை பலப்படுத்துகிற, காலூன்றி நிற்க செய்து ஆண்டவருக்காக இன்னும் ஓட வேண்டும் என்கிற, சவால்களை சந்தித்து கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ வேண்டும் என்கிற ஒரு தைரியத்தை, ஒரு துடிப்பை நமக்கு கொடுக்கிற ஒரு புத்தகம் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தை குறித்து நாம் இன்னும் அநேக காரியங்களை பார்க்கலாம். இது முதல் வகுப்பா இருக்கிறதுனால ஒரு சில காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் என்றால் என்ன, இதை எழுதினவர் யார், இந்த புத்தகத்தை எழுதினவர் யாரு, மருத்துவர் லூக்கா ஆக்கியோன் இந்த புத்தகத்தை எழுதினார். யாருக்கு எழுதினார்? தன்னுடைய சக நண்பனாகிய மருத்துவர் தியோபிலஸ்க்கு அவர் எழுதினார் என்பதை குறித்து பார்த்தோம். இந்த புத்தகம் எங்கே எழுதப்பட்டது? ரோமாபுரியில் இருக்கிற செசரியா என்கிற இடத்தில் எழுதப்பட்டது. இந்த புத்தகம் எழுதப்பட்ட காலத்தை குறித்து பார்த்தோம். இந்த புத்தகம் கிபி 62 முதல் 64ஆம் வருஷத்தின் இடைப்பட்ட காலகட்டத்தில் எழுதப்பட்டது என்பதாக. இந்த புத்தகத்துடைய முக்கிய நபர்கள் யார் யார்? அப்போஸ்தலன் ஆகிய பேதுரு, பவுல், இவர்கள் முக்கியமான நபர்கள். ஆனால் இவர்களோடு கூட சேர்ந்த அநேகர் இருக்கிறார்கள். மிகவும் முக்கியமானவர்கள் இவர்கள் 2 பேர். இந்த புத்தகத்துடைய மைய வசனம் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் என்பதாக நாம் பார்த்தோம். இந்த புத்தகத்துடைய முக்கிய தலைப்பு பரிசுத்த ஆவியானவருடைய நடக்கைகள் அல்லது பரிசுத்த ஆவியானவருடைய ஊற்றப்படுதலின் செயல்பாடுகள் என்பதை குறித்து நாம் பார்த்தோம்.
கடைசியாக இந்த புத்தகமானது ஒரு வரலாற்று புத்தகம் அல்லது தெய்வீக நூல், ஆவியானுடைய ஊற்றப்படுகிற ஒரு நூல் என்பதை குறித்து இந்த புத்தகத்தை குறித்து நாம் பார்த்தோம். இந்த புத்தகத்துடைய கடைசியா ஒரு 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 முடிவு சிந்தனை என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்தார். 33 வருடத்திலே தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றினார். பிற்பாடு அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொரு மேலும் பொழுந்தொழினார். காரணம், இயேசு கிறிஸ்துவோடு அந்த ஊழியம் முடிவு பெறவில்லை, நிறைவு பெறவில்லை. மாறாக இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற அந்த ஊழியத்தை அவருடைய சீஷர்களாகிய அல்லது அவருடைய பிள்ளைகளாகிய அவர்களுடைய வேலைக்காரர்களாகிய நாம் அந்த ஊழியத்தை கையில் எடுத்து அந்த ஊழியத்தை அடுத்த கட்ட நிலைமைக்கு கொண்டு போய் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஆத்துமாக்களை ரட்சித்துக் கொள்ள வேண்டும். இன்னும் நரகத்தின் பின்னே போய் கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை இழுத்து பரலோகத்துக்கு நேராய் நடத்தி கொள்ளப்பட வேண்டும். இன்னும் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை நாம் சந்தித்து இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அவர்களுக்கு அறிவித்து அவர்களுக்காக ஜெபித்து அவர்களையும் ரட்சிப்புக்குள்ள நடத்த வேண்டும் என்பதற்காக இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நாம் இந்த புத்தகத்தை படிக்கும் போதெல்லாம் நமக்குள்ளே ஒரு எண்ணம் வர வேண்டும், ஒரு வைராக்கியம் வர வேண்டும். என்னவென்றால், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் எப்படி இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையை பிதாவின் சித்தத்திற்கு அர்ப்பணித்து வாழ்ந்தாரோ, அது போல நானும் கூட என்னுடைய வாழ்க்கையை என்னை அனுப்பினவருக்கு அல்லது என்னை தெரிந்து கொண்டவருக்கு அர்ப்பணித்து வாழ வேண்டும். அவர் ஊழியம் செய்தார், அவர் ஆத்தும ஆதாயம் செய்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைக்கென்று பிதாவின் சித்தம் நிறைவேறும் வண்ணமாக கடைசி சுட்டு ரத்தத்தையும் சிந்தி இந்த பூமியில் அவர் எனக்காக மரித்தார். ஆகவே நானும் கூட அவருடைய பிள்ளையாக, நான் அவருடைய வேலைக்காரனாக, நான் அவருடைய ஊழியக்காரனாக நானும் கூட அவர் செய்தது போல நான் ஊழியம் செய்வேன், சுவிசேஷத்தை பிரசங்கிப்பேன், ஆத்தும ஆதாயம் செய்வேன். எத்தனை பிரச்சனைகள், போராட்டங்கள், சவால்கள் வந்தாலும் அது எல்லாவற்றையும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் நான் தாண்டி என்னை பலப்படுத்துகிறவருக்காக நான் அத்தனையும் சகித்து நாம் கர்த்தருக்காக ஆத்தும ஆதாயம் பண்ணி ஒரு கூட்ட ஆத்துமாவை நான் பரலோகத்தில் சேர்ப்பேன் என்கிற ஒரு நிச்சயம், ஒரு நம்பிக்கை, ஒரு வைராக்கியம், ஒரு உந்துதல் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். ஆகவே அப்படி நாம் வாழ நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபித்து நாம் முடிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல ராத்திரி வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த முதல் வகுப்பாக இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தினுடைய வகுப்பு நேரங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள கிருபை செய்த தேவனுக்கு நாங்கள் கோடி நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துகிறோம். ஆண்டவரே, கற்றுக்கொள்ள இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பதாக. அப்போஸ்தலர்களுக்குள்ள இருந்த அந்த வைராக்கியம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருப்பதாக என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை ஆண்டவரை நீர் ஆசீர்வதிப்பதாக. உம்முடைய பரிசுத்த நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவதாக. பெரிய காரியங்களை செய்வதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பதாக. மீண்டுமாக அடுத்த வகுப்பில் நாம் சந்திப்போம். அதுவரையிலையும் கர்த்தருடைய மாறாத கிருபை நம் அனைவரோடும் இருப்பதாக.